ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான் பக்கத்தருவுல 10 வருஷமா இருக்கிறேன். அவர் காலமாயி 4 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரே பிள்ளை, சொந்தமா டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் அமைய மாட்டேங்குது. அதுக்கு நேரம் காலம் வரவேணாமா? சரியா சொன்னீங்க. நானும் எத்தனையோ இடம் பாத்துட்டேன். இப்பதான் அந்த நல்ல நேரம் வந்திருக்கு. ஆமா, பொண்ணு உள்ளூரா வெளியூரா? இதே ஊரு தாங்க. அதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, நான் எந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அதே பொண்ணத்தான் என் பையனும் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்படிங்களா? அப்படி அமைது ரொம்ப கஷ்டம். சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சிருங்க. நீங்க பத்திரிகை வைக்கலன்னா நாங்க கல்யாணத்துக்கு வந்துருவோம். நீங்க இல்லாமல கல்யாணத்துக்கு சம்மதமே நீங்க தானே கொடுக்கணும். ஏன் சம்மதமா? என்ன சொல்றீங்க? ஆமையா, நானும் என் பையனும் நினைச்சது வேற யாரையும் இல்லைங்க, உங்க பொண்ணத்தான். என்ன யோசிக்கிறீங்க? ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு மறுபடியும் எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். என்னது, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா? ஆமாமா, அவ புருஷன் வேற யாரும் இல்ல, நான் தான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னாலே நம்ப முடியாது. அதுவும் அந்த கிழவனை கட்டிட்டு இருக்கானா, நம்பவே முடியாது. இந்த வயசுல ஏன்டா கேக்குறேன்? நானும் அவ கல்யாணம் ஆகாதன்னு நினைச்சுதான் அவ புருஷன்கிட்டயே போய் பொண்ணை கேட்டிருக்கேன். இந்த குடுமையை நினைச்சாதான்